ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். பட் எனக்கு என்ன ஒரு கேள்வினா, பிரபு வாங்குங்க. அதாவது யூஸ்வலா பட்ஜெட் பத்மநாபன் இந்த மாதிரி நிறைய டைட்டில்கள் இருக்கு. காசுல என்ன ஒரு கேள்வினாலுமே அது நம்ம பிரபு கிட்ட தான் கேட்டே ஆகணும். அந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு அவ்வளோ தீர்மானமா இருக்காங்க. அதுவும் சேவிங்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த சேவிங்ஸ்னு வந்துட்டாலே எப்போ பிரபு தான்ப்பா அதுக்கான டிப்ஸ் கொடுக்கணுங்கிறாங்க. ஸோ மக்கள் கிட்ட சேவ் பண்றதுக்கான 4 டிப்ஸ்னா என்ன கொடுப்பீங்க இப்போ? அது நீங்க தான் சொல்லணுமா? எல்லாருக்கும் தான் காசு சேவ் பண்ணோம் இல்லையா? நீங்க எல்லாரும் காசு சேவ் பண்ணுவாங்க தானே? குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேவ் பண்ணணுமா வேண்டாமா? காசு கரெக்ட் தானே? அப்ப சொல்லுங்களே சேவ் பண்ணணும்னுட்டு. அத கத்துக்க. ஏன்கா நான் கத்துறேன் இல்லக்கா, கத்துக்க. சொல்லுங்க பிரபு நீங்க. ஆமா, நீங்க சேவ் பண்றதை விட பட்ஜெட் நான் இன்னும் கம்மி பண்ணி நான் இன்னும் சேவ் பண்ணும். அதுதான் நான் பண்ணுவாங்க. அது அந்த காசு ஒரு பைசா கூட செலவு பண்றதுக்கு நான் இவகிட்டையும் சொல்லியிருக்கு. இவள்கிட்ட பட்ஜெட் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டில் 15,000 ரூபாய். அது தாண்டக்கூடாது. அது இவ மேனேஜ் பண்ணிருக்கானுங்க. அதனால நாங்க எல்லாம் காசு சேர்த்துட்டு இருக்காங்க. ஏன் அது எனக்கு ஒரு சந்தேகம். புருஷன் இவ்வளவு கஞ்சத்தனமா இருக்காரே, நம்ம வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதாவது சன் நட்சத்திரத்துக்கு நீ தேவையா அப்படின்னு வந்துட்டு இப்ப கேட்பாங்க கீழே. இல்லப்பா, நான் சும்மா as a wife-ஆ வந்துட்டு செலவு பண்ண தோணுமா இல்லையா நமக்கு? டெய்லி கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு இதுக்குள்ள நம்ம வாங்கணும் காய்கறி சாமான், வீட்டுக்கு தேவையானது, சிக்கன், மட்டன்னு. ஆனாலும் இது பண்றதுனால நமக்கு ஒரு சொந்த வீடு கிடைச்சா இன்னும் சூப்பர்ல. ஸோ நம்ம இதுல சேமிச்சு அதுல நம்ம சூப்பரா பண்ணலாம். ஆதிரை, எனக்கு உங்ககிட்ட கேட்கணுமாம்மா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணா இருக்குமா, நல்லா ஃபைட் பண்ற, நல்லா ஆக்ட் பண்ற. இப்போ இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இங்க பாத்தியா, இளம் பெண்கள் இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சரி, இந்த பெண்களுக்கு நீங்க வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்பவுமே நம்ம யார் பார்த்தும் பயப்பட வேண்டாம். நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம தாராளமா தைரியமா நம்ம பண்ணணும். என்ன சேலஞ்ச் வந்தாலும் நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணணும். வெரி குட். ஒரு ஸ்ட்ராங்கான பெண்மனா இருக்கணும்னு சொல்லிட்டு டப்புட்டு அழகா 4 வரியில சொல்லிட்டீங்க. சூப்பர். எனக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்மளோட சத்யா, அதான் அந்த சத்யா பொண்ணு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அந்த வீட்டில் வந்துட்டு சமாளிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. எப்படிமா இதுல இருந்து கடந்து வர போறீங்க? அதாவது ஒரு குடும்பத்திலயும் சரி, இல்லை எங்க இருந்தாலும் சரி, ஒரு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையே சுவாரஸ்யமா இருக்கும். அது ஒரு சேலஞ்சா பார்த்துட்டு நம்ம அன்பு மூலியமா நம்ம அது கடந்து போகும். ஸோ அன்புனால நம்ம எது வேணா நம்ம செய்யலான்றது. அவளை நான் அன்பு மூலியமா நான் திருத்த போறேன். ஓகே, சரி ஆதிரை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எப்போ பார்த்தாலும் ஒரு சமத்தான பிள்ளையா, ஒரு குவைட்டான பிள்ளையா தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பயங்கரமா, வெறித்தனமா, ஆக்ரோஷமா உங்களுக்குள்ள இருக்கிற கோவம் வெளியில வந்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ, எப்படி சண்டை போடுவீங்களோ, அப்படியே மூஞ்ச பார்த்து சிரிக்க கூடாது. சரிங்களா? இங்க நில்லுங்க. ஒரே ஒரு டயலாக் தான். அப்படியே அந்த நீலாம்பரி ஃபீல்ஸ் வெளியில கொண்டு வரணும். இப்போ உங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு ஆபத்து வருது. ஒரு மிகப்பெரிய ஒரு டான், திருச்சியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டான். நானு யாரு? டான். நீங்க தண்டனக்கா டான ப்ளீஸ் மா. ஓகே. அந்த டான் உங்க ஹஸ்பண்ட நோக்கி வராரு. ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன். அந்த டான் உங்க புருஷனை நெருங்கி வரும்போது அந்த கோவத்தை எல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி இப்படி பஞ்ச் டயலாக் மாதிரி கத்தி பயங்கரமா இப்ப சண்டை போட போறீங்க, பேச போறீங்க. அவ்வளவுதான். ரெடியா? ஓகே. ரெடியா? நீங்க ரெடியா? ரெடி. நான் போவேன் நானு. ஓகே, நான் டைரக்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் கேமரா அண்ட் ஆக்ஷன். ஹேய், நான் அடிச்சு 10 பேருக்கு டான் ஆவலடா. அந்த டயலாகை தான் சொல்றேன். ஏய், நான் 10 பேர் அடிச்சு டான் ஆவலடா. நான் அடிச்ச 10 பேரு டான் தான். இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். டிஜே, ஆத்து பக்கம் வந்த வெட்டி போட்டுருவேன். ரவுடி நிக்கி, நான் அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா. என்ன மோதி பாருடா நீ முதல்ல. ஆதிரை, மக்கள் உங்ககிட்ட இருந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ டேக் 2. பிரபு, நீ அடிச்ச பீஸ், நான் அடிச்ச மாஸ்டா. நான் பேசினா தானடா. நான் பேசினா தானே கோவம் வர மாதிரி இல்ல. நான் அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்?